ஹாய் வணக்கம். நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசி 2017 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் கற்றுக்க போகிறோம். வாங்க சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இமேஜ் கொலாஜ் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். அந்த இமேஜ் வச்சுட்டு எப்படி வந்துட்டு இமேஜ் கொலாஜ் வந்துட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். நல்ல குவாலிட்டியான ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். இது 2-3 விதமாக பண்ணலாம். ஒரே இமேஜை வச்சுக்கிட்டும் நம்ம இமேஜ் எடிட்டிங் வந்துட்டு, அதாவது இமேஜ் கொலாஜ் வந்துட்டு பண்ணிட முடியும். அது இல்லாமல் ஒரு 2-3 இமேஜ் வச்சுக்கிட்டும் இமேஜ் கொலாஜ் பண்ண முடியும். நான் இப்போ ஒரே இமேஜ் வச்சுட்டு எப்படி இமேஜ் கொலாஜ் பண்ணுறதுங்க தான் இப்போ காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து அந்த இமேஜுக்கு மேலே ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறேன். Ctrl+A கொடுத்து ஸ்ட்ரோக் வச்சுக்கிறேன். ஸ்ட்ரோக் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு ஸ்ட்ரோக் வச்சுக்கிறேன். இன்சைடில் வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரோக் விழுந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிளிப். ஸோ நமக்கு இந்த இடத்துக்கால எவ்வளோ வந்துட்டு கிளிப் மாஸ்க் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கிளிப் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிப், இந்த அளவுக்கு எனக்கு கிளிப் இருந்தால் போதும் நான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஆப்போசிட் கலர், ஏதோ ஒரு கலர் வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணால் ஃபில் பண்ணிக்கலாம், இந்த கலர்னு தான் இல்லை. ஸோ இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் கொடுங்க. அந்த இமேஜுக்கு மேலே வச்சுட்டு ஒரு நியூ லேயர் கொடுத்து இப்போ ஒரு ஸ்ட்ரோக் கொடுங்க. ஸோ இதை வந்துட்டு ஒயிட் கலரில் மாற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் விழுந்துருச்சு. ரைட். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரோக்கை மறந்துடுங்க. இது வந்துட்டு நம்ம ஃபைனலாக பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் கிளிப் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இதை வந்துட்டு இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்க போகிறேன். இதை வந்துட்டு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க போகிறேன். ரைட். இப்போ இந்த மூணே லேயர் தான் வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ இதை மூணையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். Ctrl+J, 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 Ctrl+J. ரைட். இப்போது கிளிப் மாஸ்க் போடுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் இந்த இமேஜுக்கு கீழே ஒரு கிளிப் இருக்கணும் கண்டிப்பாக. கிளிப் மாஸ்க்குங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணி அது கலர் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளார இமேஜ் தெரிகிற மாதிரி வைக்கிறது தான் வந்துட்டு கிளிப் மாஸ்க். ரைட். இப்போ வந்துட்டு இந்த இமேஜ் ஃபிஃப்த்து இமேஜ் வந்துட்டு எடுத்துகிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப் மாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இந்த இமேஜ் வந்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அது மீன் பண்ணுது. ஸோ இப்போ அதே போல் எல்லா இமேஜுக்கும் வந்துட்டு கிரியேட் கிளிப் மாஸ்க் கொடுக்குறேன். கிரியேட் கிளிப் மாஸ்க். அதே போல் இதுக்கும் கிரியேட் கிளிப் மாஸ்க். அதுக்கு அடுத்து இதுக்கும் கிரியேட் கிளிப் மாஸ்க். எல்லாத்துக்கும் கிரியேட் கிளிப் மாஸ்க் கொடுத்துட்டேன். கீழே இருக்கிற இந்த இமேஜுக்கும் வந்துட்டு கிரியேட் கிளிப் மாஸ்க். ரைட். இப்போ எனக்கு கிளிப் மாஸ்க் எல்லாத்துக்கும் விழுந்துருச்சு. பட் ஆனால் வந்துட்டு இப்போ நம்ம நகர்த்தி வைக்கும்போது எதை பிடிச்சி நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரோக்கையும் கீழே இருக்கிற இந்த கிளிப்பையும் நகர்த்தணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு இமேஜை நீங்கள் நகர்த்தினீங்கன்னா அலைன்மெண்ட் மாறிடும். ஸோ இப்போது ஜஸ்ட் வந்துட்டு மேலே இருக்கிற ஒரு பர்டிகுலர் இமேஜ் வந்துட்டு இப்படி நகர்த்தி வச்சு நீங்கள் எப்படி வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ என்ட்ரு இல்லாட்டி இந்த டிக்கை அமுத்துனீங்கன்னா போயிடும். அதே போல் அடுத்த இமேஜுக்கும் ஸ்ட்ரோக்கு, அதுக்கு அடுத்து வந்துட்டு அந்த கிளிப்பு, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் நகர்த்தி அதை டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் அது கீழே இருக்கிற கிளிப், ஸ்ட்ரோக்கு அண்டு இமேஜ், ஸ்ட்ரோக்கு இமேஜ், அதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. Ctrl+T கொடுங்க. நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் காமிச்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து கண்ட்ரோல் பிடிச்சிட்டு Ctrl+T ஜஸ்ட்டு மூவ் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் ரொட்டேஷன் தான். ஸோ
நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஜஸ்ட் என்டர். அதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி, ஜஸ்ட் இப்போது இப்படி வச்சுக்கிறேன், இல்லை இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கிறேன் ஜஸ்ட். ஸோ அப்போ தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. என்டர். ஸோ இப்போ நம்மக்கிட்ட கடைசியாக இருக்கிற இமேஜ் ஸ்ட்ரோக்கையும் எடுத்துக்கிறேன். ஸோ கிளிப்பையும் ஸ்ட்ரோக்கையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளிப்பையும் ஸ்ட்ரோக்கையும் தான் பிடிச்சி நீங்கள் நகர்த்தணும். ஸோ இதையும் வந்துட்டு கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறேன். ரைட். இப்போது இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு கலர் ஃபில் பண்ண போகிறோம். அந்த கலர் வந்துட்டு காமன் கலராக வச்சுக்க போகிறோம். இந்த பேக்ரவுண்டோட காமன் கலர் வந்துட்டு அது இதில் வந்து ஒரு டார்க் கலர் எடுத்துக்குவோம். ஸோ ஒரு டார்க் கலர் எடுத்து ஒரு பேக்ரவுண்டுக்கு காமன் கலராக நான் வச்சுக்கிறேன். ரைட். இப்போ பாருங்கள், இமேஜ் கொலாஜ் வந்துட்டு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். சரி, இப்போ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு இந்த கிளிப் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ரைட். இந்த ஸ்ட்ரோக்கை எடுத்துகிட்டு காமிக்கிறேன், தெரியுதுங்களா? ரைட். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துக்காலையும் இந்த இமேஜ் இருக்கும். இதை ரிலீஸ் கிளிப் மாஸ்க் கொடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த இமேஜை தான் எத்தனை வாட்டி டூப்ளிகேட் அடிச்சுக்கிறோம்? 6 வாட்டி டூப்ளிகேட் அடித்து அங்கங்கே கிளிப் மாஸ்க் போட்டிருக்கோம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப் மாஸ்க்குங்கும் போது இந்த ஏரியா மட்டும் தெரியும், மற்ற ஏரியாலாம் ஹைட் ஆகிடும். ஸோ இதாங்க இமேஜ் கொலாஜ். இது வந்துட்டு மோஸ்ட்லி வெட்டிங் ஆல்பம்ஸு, அதே போல் நிறையா ஈவெண்ட்ஸு, இந்த மாதிரி இதிலெல்லாம் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் காமிக்கும்போது இந்த மாதிரி இமேஜ் கொலாஜாக காமிப்பாங்க. அதே போல் இந்த இமேஜ் கொலாஜில் இந்த கிளிப்புக்கு வந்துட்டு நம்ம ஷேடோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கே ஒரு நல்ல எஃபெக்ட் ஃபீல் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் ட்ராப் ஷேடோ செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்போ நான் எந்த இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கனோ அந்த இமேஜுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் ஷேடோ கொடுக்குறேன். ஸோ இப்போ எதில் வந்துட்டு நம்ம பாருங்கள், இங்கே விழுந்திருக்குது ஆக்சுவலி ட்ராப் ஷேடோ. ஸோ ஓரளவுக்கு நான் ஒரு ட்ராப் ஷேடோ வந்துட்டு கொடுத்துக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கிறேன். ஓகே. அதே போல் இந்த ட்ராப் ஷேடோ வந்துட்டு காப்பி, அதே போல் பேஸ்ட் லேயர், காப்பி பேஸ்ட் லேயர், அப்புறம் காப்பி பேஸ்ட் லேயர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வரேன். ஸோ இப்போ நான் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ட்ராப் ஷேடை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஜேபேக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இமேஜ் கொலாஜ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அதே போல் ஒரு ஜேபேக் ஃபைலாக வந்துட்டு நான் இந்த இமேஜ் கொலாஜ் எடுத்து வச்சுக்கிறேன். ரைட். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.